அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள். முதலில் கார்த்திகை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/11/2025 அன்று துலாமில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார். சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அல்லவா. இந்த மாதம், அதாவது கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி, அதாவது 28/11/2025 அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதே போல குரு பகவான் வக்ரமாக கடகமனையில் உச்சபலத்தோடு இருக்கிறார் அல்லவா. அந்த குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/12/2025 அன்று குரு பகவான் மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி அங்க வக்ர நிலையில் இருக்க போகிறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார். இந்த 7/12/2025, அதாவது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் வீட்டிருக்க போறார். புதன் பகவான் வக்ரமாக, அதாவது கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி 23/11/2025 அன்று துலாம் மனைக்கு வக்ரமாக சென்று மீண்டும் விருச்சிகத்தில் அமரப்போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பதிவிடப் போகிறேன். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். அப்போ ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கார். ஆனா எங்க போய் உட்கார்ந்துருக்கார்? 8ஆம் இடமான வலி என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு எதெல்லாம் வலியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த வலியிலிருந்து நிவர்த்தி அடைவதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உண்டு. ஒரு வலி வேதனையோடு இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகளை தரக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புகள், ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை, அதிலிருந்து சரியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். ஏன்னா செவ்வாய் பகவான் வலிமையா இருக்கார். ஆனால் சில சமயங்களில் இந்த கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது தான் தலை தூக்கும். அதை அறவே அகற்றிவிட வேண்டும். அதாவது கோபப்படுதல், ஆக்ரோஷப்படுதல், எதிர்ப்பு பகைகளை உண்டாக்குதல், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போகிறது அல்லது உங்களை தேடி வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக கூடவே கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த மேசராசி அன்பர்கள், குடும்பம் தனம் விஷயம் எப்படி இருக்கு? 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார். அப்போ சுக்கிரன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா வலிமையா 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குது. அப்போ தனம் ஏதோ ஒரு வகையில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். பொருளாதாரத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்ய போறீங்க அப்படின்னு அர்த்தம். குடும்பம் நன்றாக இருக்க போகுது. ஏன்னா குடும்பாதிபதி ஆட்சி பலம் தானே. சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய உத்வேகம், அந்த திறமை, அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கிறது. ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இந்த ஈகோ அப்படிங்கிற கனெக்டிவிட்டியை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சனியும் பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. அந்த சனி என்கின்ற கிரகம் பிடிவாத குணம் கொண்ட அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ அந்த பிடிவாத குணம், அந்த கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்கிறது தான் அமைப்பு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய், கோபக்காரக கிரகமான செவ்வாய்
2ஆம் இடத்தை பார்க்குது, வாக்குஸ்தானத்தை பார்க்குது, சனியும் பார்க்குது. சனி செவ்வாய் ஒரு சேர அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சில சமயங்களில் ஈகோ, சில சமயங்களில் பிடிவாத குணம் இதெல்லாம் தலை தூக்கும். அது அறவே கூடாதுங்கிறத இந்த மேசராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மற்றபடி தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சார்ந்த விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நற்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் புதன் பகவான். ஏன்னா இந்த மேசத்துக்கு ஒரு ஒரு தைரிய வீரியத்தையும் முயற்சியையும் அந்த உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது புதன். அந்த புதன் பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே உட்கார்ந்துருக்கார்? 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், வக்ரமாக இருக்கார். 7ஆம் இடத்துக்கு வர்றார், குருவின் பார்வை இருக்கு. அப்போ என்னதான்னாலும் 3க்குரிய 8ல் இருக்கிறனால 3ங்கிறது பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கு. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மேசராசி என்பவர்கள் கேரா எடுத்துக்கணும். ஏன்னா 8ல் போய் உட்கார்ந்துருக்கான் புதன், டாக்குமெண்ட்டுக்காரகன். அவர் போய் 8ல் உட்காரும்போது நீங்கள் எதை வாங்கினாலும், எதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையாண்டாலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கார்த்திகை மாதம் 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். சுகாஸ்தானத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கார். அவரே விரையாதிபதியாக இருக்கார். இப்போ பணம் விரயமானாலும் சுகம், அதாவது ஒரு வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் மேசத்துக்கு உண்டு. அப்போ விரயம் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால அந்த விரயத்தை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குது. ஆனால் இடம் வாங்கினாலும் நிலம் வாங்கினாலும் டாக்குமெண்ட் மட்டும் செக் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை. சரி, 5ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 5க்குரியவன் 8ல் இருக்கும்போது 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், குழந்தை ஸ்தானத்தின் கிரகமான சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 8ங்கிறது வலி. அப்போது ஹெல்த்தை, குழந்தைகளினுடைய ஹெல்த்தை பார்க்கணும். சின்ன சின்ன தொந்தரவு, காய்ச்சல் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள், சளி பிடிக்கிறது, காய்ச்சல் பிடிக்கிறது, சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுப்பது, இதை கேர் எடுத்துக்கணும். பாதிக்கப்படுமானா நிச்சயமாக இல்லை. ஏன் இல்லை? பாக்யாதிபதி சூரியனை பார்க்கிறார். அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்குமானா நிச்சயமாக உண்டு. அப்போ 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது, அது குருவின் பார்வையில் இருக்கும்போது வலியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் சக்சஸ் ஆக மாறும். அப்போ என்ன வழி? குழந்தைகள் ஒரு அரசாங்க எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு படித்து கொண்டு அந்த ஒரு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிவாரணமாக, திடீர் அதிர்ஷ்டமாக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். அதுவும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் இருக்காம பார்த்தீங்களா, அரசாங்க வேலையில் இருக்கின்றவர்கள் அல்லது ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சில நன்மைகள், எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். 8ல் உட்கார்ந்துருக்கு, குரு இருக்கு, வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அது அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்குன்னா வழக்கில் தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இப்படித்தான் வேலை தேடிக்கொண்டே இருக்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குது, 2 மாசமா தேடிட்டு இருக்கேன், இந்த மாசம் கிடைச்சிரும். அந்த உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்து அப்புறம் சரி செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உண்டு. கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி போய் 8ல் உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அப்ப கடனை வளர்க்கும் என்கின்ற அமைப்பு இருக்கிறது அல்லவா. அப்ப கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது இந்த மேசராசி என்பர்கள். இல்லைன்னா கடனை பற்றிய சிந்தனைகள், கடன், ஏன்னா லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி இணைஞ்சிருக்கா. அப்ப கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் எழும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சுப காரியங்கள் நடக்குமா? இனிதே தங்கு தடையில்லாமல் நடந்து தீரும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். 7ஆம் அதிபதி குடும்பாதிபதி வலிமையா உட்கார்ந்துருக்கார், ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார். அப்போ
குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கான்னா 100% இருக்கு. சக்சஸ் கொடுக்கும். திருமணங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும், ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த கார்த்திகை மாதம் சிறப்பு பெறும் மேசராசி அன்பர்களுக்கு. பாக்யாதிபதி உச்ச பலம். அப்போ உங்களுக்கு பாக்கியம், ஏதோ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும்ல. நல்லா பார்த்துக்குங்க. 9ஆம் அதிபதி உச்சமாக உட்கார்ந்துருக்கு, வலிமையா இருக்கு. அப்போ பாக்கியம் உண்டு. தகப்பனால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. தூரதேச பிரயாணங்கள் ஏற்படுத்தும், அதனால் நன்மைகள் உண்டு. ரிசர்ச் ஆக்டிவிட்டியில் சக்சஸ் கொடுக்கும். பேட்டன்ட் கண்டுபிடிப்புகள் துறை நன்றாக இருக்க போகிறது. குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், ஒரு சேஞ்சஸ் உண்டாக்கும், நல்ல சேஞ்சஸ். எந்த சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அது ஏத்துக்குங்க. துறை ரீதியான மாற்றம் உண்டு. அந்த இடைஞ்சல் கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அப்ப அது சரியாக போகுது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கௌரவம், புகழ் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குரு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தையும் 10ஆம் அதிபதியும் பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால முதலீடுகள் சூப்பரா இருக்க போகுது. ஒரு சிலருக்கு டக்குன்னு வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய, அல்லது கல்வியில தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளி டிஸ்ட்ரிக்ட்ல போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகமிருந்த ஒரு மாதமாகவே இந்த கார்த்திகை மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கு. கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம், அதாவது அந்த விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்கு, அல்லது உங்க ராசி நீங்க நன்றாக இருப்பதற்கு, நினைத்த காரியம் ஜெயமாவதற்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வந்தாலே நீங்க நல்லா இருக்க போறீங்க. நல்லா இருக்க போகுது. மனசு தெம்ப கொடுக்கும், தைரியத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் என்ன என்பதை பார்த்து கொண்டு இந்த 2025ல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? +2 முடித்து விட்டு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃபியூச்சர் சிறப்பாக இருக்கும்? எப்போ எனக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.